L3250 பிரிண்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிங் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட்டர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வேஸ்ட் இங்க்பேட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அப்போவும் இந்த எல்இடி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பவர் கேபிளை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பிரிண்டரோட ஃப்ரண்ட் சைடில் இந்த டோர் இருக்கும். இந்த டோரை இப்படி முன் பக்கம் இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் பெட்டை மேலே இப்படி தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் இப்படி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்குங்க. தென் அதுக்கப்புறம் இந்த சைடு டோர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சைடு டோரு. இந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த கேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மெதுவாக பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே விழாகாத மாதிரி ஒவ்வொரு கேபிளாக இப்படி எடுத்துருங்க. ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் மெதுவாக பண்ணுங்கள். இந்த 3 கேபிள் சரிங்களா, இந்த 3 கேபிளையும் எடுத்துகிட்டு இந்த சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அப்படி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து சைடு டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேனர் பெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஸ்கேனர் பெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்க்ரூ, தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க உள்ளே. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்க்ரூ, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 2 3 4 தென் 5 6 இந்த 6 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேனர் பெட்டில் இந்த மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாக் இந்த மாதிரி லாக் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த லாக் இருக்கும். ஜஸ்ட் இந்த லாக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேனரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கேனர் பெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடுங்க நல்லா. தென் அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது கிளாஸு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை எடுத்துகிட்டு உள்ளே இந்த சென்சார், இன்னொரு சென்சார் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்சாரை க்ளீன் பண்ணுங்கள். முதல்ல கிளாஸை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த கிளிப்பை தள்ளி விட்டுட்டு கிளாஸை வெளியில் எடுத்து கிளாஸை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஒரு டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சென்சாரு. இதை க்ளீன் பண்ணுங்கள். ஒயிட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஐபி இருந்ததுன்னா ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த இந்த கிளாஸை எடுத்து இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கிளாஸில் 4 லாக் இருக்கும். 1 2 3 லாக் 4 லாக் இருக்கும். எல்லாம் லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ஓகே, கிளாஸ் வந்து லாக் பண்ணியாச்சு. கிளாஸ் லாக் பண்ணும்போது இந்த லாக், இந்த ஒரு லாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக்கு, தென் இங்கே ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக். இந்த 4 லாக்கும் ரெடியாக கரெக்டாக ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெட்டை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண ஸ்க்ரூஸை அந்தந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் யூனிட் எல்லாமே மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் பிரிண்டர் ஆன் பண்ணால் எனக்கு பிளிங்க் ஆகலை. பட் ஆனால் சேம் எரர் வருது. பிளிங்க் ஆகாமல் ஜஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி மட்டும் எரர் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்ததாக நீங்கள் உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பிரிண்டரோட ரீசெட்டர் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ரீசெட்டர் சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளிங்கிங் எரரை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல மாடல் நேம் அப்படிங்கிற இடத்துல இந்த பிரிண்டரோட மாடல் நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட்டோ செலெக்ஷனில் இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா பர்டிகுலர் அட்ஜஸ்ட் மோட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வேஸ்ட் இங்க்பேட் கவுண்டர் செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. அடுத்ததாக இந்த 3 டிக் பாக்ஸையும் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா செக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த எம்டியாக இருக்கிற பாக்ஸ் வந்து ஃபில் ஆகும். பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த 3 செக் பாக்ஸையும் டிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இனிட்டியலைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. இப்போ பிரிண்டரை டேர்ன் ஆஃப் பண்ண சொல்ல டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள். நான் பிரிண்டரை ஆஃப் பண்ணிட்டேன். பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஆஃப் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிட்டியலைஸ் ப்ராப்பர்லின்னு வரும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பிரிண்டரை ஆன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஆன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நமக்கு அந்த எரர் சால்வ் ஆகுதா அப்படிங்கிறத. 100% எரர் சால்வ் ஆகிடும். எரர் சால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அந்த எரர் இருந்தப்போ உங்களால் ஜெராக்ஸு, ஸ்கேனு, பிரிண்ட் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் சால்வ் ஆகிடுச்சு. நமக்கு எந்த ஒரு எல்இடி பிளிங்கிங்கும் கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சிட்றேன். உள்ளே நான் எதுவும் வைக்கல. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுட்டேன். ஆல்ரெடி பிரிண்டிங் ஆன பேப்பர் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எரர் இருந்தப்போ உங்களால் இந்த பட்டன் எதையும் ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியாது. கலரு, பிளாக் ரெண்டுமே. ஜஸ்ட்டு பிளாக் மட்டும் கொடுக்குறேன். நமக்கு பேப்பர் எடுத்து வருதான்னு மட்டும் செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. பேப்பர் வந்து எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட்டு, ஸ்கேனு, ஜெராக்ஸ் எது எடுத்தாலும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பிளிங்கிங் எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இந்த ஸ்கேனர் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ஒயிட் ஸ்கேல் மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட பிரிண்டரை ஆன் பண்ணி திரும்பவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிங் எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் சொன்ன ரீசெட்டர் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் கொடுத்து இனிட்டிலைஸ் பண்ணிங்கன்னா எரர் சால்வ் ஆகிடும். அப்போவும் உங்களுக்கு எரர் சால்வ் ஆகலை, எனக்கு பிளிங்கிங் எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிரச்சனை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா
நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போவும் சரி பண்ண முடியலைன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவுந்தப்பாடியில் இருக்குது. நீங்கள் பிரிண்டர் கொரியர் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி அமுச்சு விட்ருவேன். நீங்கள் தாராளமாக பயமில்லாமல் அனுப்பலாம். எந்த ஒரு ஸ்பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் 200% ஜென்யூனாக தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.